வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் போரில் முக்கியமான அனுகூலம் ஒன்றை இழக்கிறது ஈரான். ஈரான் ஏற்கனவே பலவற்றை இழந்துவிட்டது. ஹெஸ்போல்லா முடங்கிவிட்டது. சிரியாவில் அசாத் தப்பியோடிவிட்டார். ஹமாஸ் தலைவர்கள் டிக்கெட் வாங்கிவிட்டார்கள். ஹவுதிகளுக்கும் கடும் சேதம். அவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சேதம் இதுதான். இஸ்ரேலின் முக்கியமான ஒரு நரம்பு மண்டலத்தை தாக்கும் அனுகூலத்தை இழக்கின்றது ஈரான். போர் என்பதும் ரத்தம் சிந்துவது மட்டுமல்ல, அந்த பணத்தை எரிக்கும் ஒரு விளையாட்டு. இதை எளிய கணக்கு மூலம் விளக்குகின்றேன். இஸ்ரேலின் எல்லையில் இருக்கும் ஒரு ஈரானிய ஆதரவு இயக்கம் ஒரு சிறிய ராக்கெட்டை ஏவுகிறது. அந்த ராக்கெட்டின் பெயர் கசாம் ராக்கெட். இதை தயாரிக்க சாகும் செலவு சுமார் $500. இது ஒரு சாதாரண இரும்பு குழாயில் வெடிமருந்தை நிரப்பி செய்யப்படும் ஒரு நாட்டு வெடிகுண்டு. ஆனால் மேலே எழுந்து பறக்கும். இந்த ராக்கெட் இஸ்ரேலை நோக்கி வருகின்றது. இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டோம் இதை கண்டுபிடிக்கின்றது. அதை இடைமறைக்க இஸ்ரேல் டமீர் ஏவுகணையை செலுத்துகின்றது. இந்த டமீர் ஏவுகணையின் விலை என்ன தெரியுமா? சுமார் $50,000. இப்போது யோசித்து பாருங்கள், ஈரான் 500 செலவு செய்ய அதை தடுக்க இஸ்ரேல் $50,000 செலவு செய்கின்றது. இது ஒரு பொருளாதார தற்கொலை. ஈரான் 1000 மலிவான ராக்கெட்களை ஏவினால் போதும் இஸ்ரேலின் கஜானா காலியாகிவிடும். இந்த கணிதத்தை உடைக்க வேண்டும். டாலருக்கு டாலர் போர் புரிய வேண்டும். அதற்கு ஏவுகணைகள் சரிப்பட்டு வராது. வேறு ஏதோ ஒன்று வேண்டும். துப்பாக்கி தூட்டா தீர்ந்து போகலாம், ஏவுகணைகள் தீர்ந்து போகலாம். ஆனால் தீராத ஆயுதம் இது மின்சாரம். இஸ்ரேலின் ரகசிய ஆய்வகங்களில் ரஃபேல் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஒரு புதிய திட்டம் உருவானது. அதுதான் அயன் பீம். சிறு வயதில் பூத கண்ணாடியை வைத்து சூரிய ஒளிகளை குவித்து காகிதத்தை எரித்திருக்கிறீர்களா? அது சிறியவர்கள் விளையாட்டு. பெரியவர்கள் விளையாட்டு அயன் பீம். அதே தத்துவம் தான், ஆனால் சூரியனுக்கு பதில் 100 கிலோவாட் மின்சார லேசர். இஸ்ரேலின் பாலைவனத்தில் ஒரு பரிசோதனை நடத்தியது. வானத்தில் ஒரு ஆளற்ற விமானம் பறக்கின்றது. தரையில் ஒரு பெரிய ட்ரக் போன்ற வாகனம் நிற்கின்றது. அதன் மேலே ஒரு பெரிய கண்ணாடி லென்ஸ் இருக்கின்றது. வழக்கமான போர்க்களத்தில் என்ன நடக்கும்? டமார் என்ற சத்தம் கேட்கும், புகை வரும், ராக்கெட் பறக்கும். ஆனால் இங்கே நிசப்தம், சைலன்ஸ். அந்த வாகனத்தில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை, எந்த புகையும் வரவில்லை, கண்ணுக்கு தெரியும்படி எந்த நெருப்பும் செல்லவில்லை. ஆனால் வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த ஆளற்ற விமானம் திடீரென்று தீப்பிடித்து சிறகுகள் உருகி கீழே விழுகிறது. என்ன நடந்தது? அந்த வாகனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு லேசர் கட்டியை அந்த ஆளற்ற விமானம் மீது பாய்ச்சியது. அது தாக்கிய இடத்தில் வெப்பநிலை சில வினாடிகளில் 1000 டிகிரி செல்சியஸை தாண்டியது. ஆளற்ற விமானத்தின் பிளாஸ்டிக் உடல் உருகியது. எலக்ட்ரானிக் சர்க்கியூட்கள் கருகின. உள்ளே இருந்து வெடிமருந்து சூடாகி வெடித்தது. இவை அனைத்துமே ஒளியின் வேகத்தில், ஸ்பீட் ஆஃப் லைட்டில் நடந்தன. இதைத்தான் இஸ்ரேல் $2 மரணம், த $2 கில். இங்குதான் ஈரான் தனது அனுகூலத்தை இழக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்தின் உண்மையான கேம் சேஞ்சர் என்ன தெரியுமா? செலவு. முன்பு பார்த்தோமே அந்த $50,000 மதிப்புள்ள ஏவுகணை, அதை தூக்கி குப்பையில் போடுங்கள். இந்த அயன் பீம் ஒரு முறை சுடுவதற்காக செலவு எவ்வளவு தெரியுமா? நப்தாலி பெனட் சொன்ன வார்த்தை இது, $2. ஆம், நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். $2 எதற்கு செலவாகிறது? ஒரு ஜெனரேட்டரை ஓட வைக்க தேவையான டீசல் செலவு மட்டும்தான். ஈரான் 1000 ராக்கெட்களை அனுப்பினாலும் சரி, 10,000 ஆளற்ற விமானங்களை அனுப்பினாலும் சரி, இஸ்ரேலுக்கு பிரச்சனை இல்லை. ஜெனரேட்டரில் டீசல் இருக்கும் வரை இந்த துப்பாக்கி சுட்டுக் கொண்டே இருக்கும். இதற்கு ரீலோட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது போரின் வரலாற்றையே புரட்டி போடும் விஷயம். பணக்கார நாடுகள் மட்டுமே போர் செய்ய முடியும் என்ற நிலையை இது மாற்றுகின்றது. அல்லது பணக்கார நாடுகள் மலிவான முறையில் போர் செய்ய இது வழிவகுக்கிறது. இது கேட்பதற்கு எளிதாக இருக்கிறது, லைட் போடு சுடு. ஆனால் இதை உருவாக்குவதில் இருந்த அறிவியல் சிக்கல்கள் நரக வேதனைக்கு ஒப்பானவை. முதலாவது, ஒரு லேசர் ஒளி வெகு தூரம் செல்ல செல்ல அதிகரிக்கும். ஒரு டார்ச் லைட்டை சுவரில் அடித்தால் ஒளி பரவும். ஆனால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய ராக்கெட்டை அழிக்க வேண்டும் என்றால் அது முடியாது. அதற்கு லேசர் ஒளி ஒரு நாணயத்தின் அளவுக்கு குவிக்கப்பட வேண்டும். இதற்கு பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள், மிரர்ஸ், வைரம் போல துல்லியமானவை. இருப்பினும் ஈரானியர்களுக்கு மற்றொரு விஷயம் உதவுகின்றது. காற்றில் தூசி இருக்கிறது, ஈரம் இருக்கிறது, புகை இருக்கிறது. லேசர் ஒளி இவற்றின் மீது படும்போது அதன் சக்தி குறையும். குறிப்பாக பனிமூட்டம் அல்லது மழை பெய்தால் லேசர் வேலை செய்யாது. இதுதான் இதன் மிகப்பெரிய பலவீனம். இதை சமாளிக்க இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் அடாப்டிவ் ஆப்டிக்ஸ் என்ற முறையினை பயன்படுத்துகிறார்கள். வானியலாளர்கள் நட்சத்திரங்களை பார்க்க பயன்படுத்தும் அதே தொழில்நுட்பம் இது. காற்றுக்கு ஏற்றவாறு லேசர் கற்றைகளை அதுவே வளைத்துக் கொள்ளும். 100 கிலோவாட் லேசரை உருவாக்கும் போது அந்த இயந்திரம் பயங்கரமாக சூடாகும். அதை எப்படி குளிர்விப்பது? தவறினால் எதிரியை சுடுவதற்கு முன் லேசர் இயந்திரமே உருகிவிடும். இந்த சவால்களை எல்லாம் தாண்டித்தான் இன்று அயன் பீம் தளத்திற்கு வந்துள்ளது. ஆனால் இது தற்காப்பு டிஃபென்ஸுக்கு மட்டும்தானா? இல்லை. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மனிதனை அல்லது ஒரு செயற்கைக்கோளை அழிக்க முடியுமா? அமெரிக்க கடற்படை ஏற்கனவே ஹீலியோஸ் என்ற பெயரில் கப்பல்களில் லேசரை வைத்துள்ளது. சீனா அவர்களில் ஒருபடி மேலே போய்விட்டார்கள். எங்களால் 24 மணி நேரமும் இடைவிடாமல் சுடக்கூடிய லேசரை உருவாக்கி விட்டோம் என்று கடந்த வாரம் ஒரு சீன விஞ்ஞானி அறிவித்தார். போர்க்களம் மாறுகின்றது. இனிவரும் காலங்களில் ராணுவ துருப்புகள் துப்பாக்கி எடுத்து செல்ல மாட்டார்கள். பெரிய பேட்டரிகளை முதுகில் சுமந்து கொண்டு செல்வார்கள். எப்போதும் மற்றொரு சிக்கல், இஸ்ரேலின் அயன் பீம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைதான் சுடும், பின்னர் சூடாகிவிடும். குளிர வைக்க வேண்டும்.
இதுதான் லேசர் ஆயுதங்களின் மிகப்பெரிய குறைபாடு. ஆனால் ஆகஸ்ட் 2023 சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் உள்ள ராணுவ பல்கலைக்கழகம் NUDT ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. அது பென்டகோனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. சீன விஞ்ஞானிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் வெப்பம் இல்லாத லேசரை கண்டுபிடித்து விட்டோம். வழக்கமாக லேசர் வெப்பத்தை குறைக்க தண்ணீரோ அல்லது காற்றோ பயன்படுத்தப்படும். ஆனால் சீனா ஒரு புதிய வாயு ஓட்ட அமைப்பை கேஸ் ஃப்ளோ சிஸ்டம் உருவாக்கியுள்ளது. இது துப்பாக்கியில் உள்ள புகையை உடனுக்குடன் வெளியேற்றுவது போல லேசர் உருவாக்கும் வெப்பத்தை உடனுக்குடன் வெளியேற்றிவிடும். இதன் அர்த்தம் என்ன? அந்த லேசர் இயந்திரத்தை நிறுத்தவே தேவையில்லை. மின்சாரம் இருக்கும் வரை 24 மணி நேரமும் 365 நாட்களும் இடைவிடாமல் சுட்டுக் கொண்டே இருக்க முடியும். இதுதான் தீராத தூட்டாக்கள். ஒரு போர்க்கப்பலில் இந்த லேசர் பொருத்தப்பட்டால் அந்த கப்பலை யாராலும் நெருங்க முடியாது. ஆளற்ற விமானங்கள், ஏவுகணைகள், விமானங்கள் என எதை அனுப்பினாலும் ஒரு காணொலி கேம் போல சுட்டு தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். இப்போது ஒரு போர் விமானத்தின் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரு F-35 விமானம் ஒலியின் வேகத்தில் பறக்கின்றது. கீழே இருந்து ஒரு ஏவுகணை வந்தால் விமானிக்கு எச்சரிக்கை மணி ஒலிக்கும். மிசைல் லாக். அவர் பிளேஸ் எனப்படும் நெருப்பு பந்துகளை வீசி தப்பிக்கலாம் அல்லது விமானத்தை வளைத்து நெளித்து ஓட்டலாம். ஆனால் லேசர் எச்சரிக்கை வராது. ரேடாரில் இது சிக்காது, தப்பிக்க முடியாது. ஒளியின் வேகத்தில் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வரும் ஒரு தாக்குதலில் இருந்து விமானத்தை திருப்ப விமானிக்கு நேரமே கிடைக்காது. லேசர் ஒரு விமானத்தை எப்படி அழைக்கும்? ஹாலிவுட் படங்களில் காட்டுவது போல விமானம் உடனே வெடித்து சிதறாது. நிஜம் வேறு. லேசர் கற்றை விமானத்தின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், உதாரணமாக இறக்கையின் இணைப்பு பகுதி அல்லது எரிபொருள் டேங்க் குவிக்கப்படும். இதை டுவல் டைம் என்பார்கள். அதாவது லேசர் ஒரு புள்ளியின் மீது நிலைநிறுத்தப்படும் நேரம். சில வினாடிகளில் விமானத்தின் அலுமினிய உடல் உருக தொடங்கும், ஓட்டை விழும், காற்று உள்புகும், விமானத்தின் ஏரோடைனமிக்ஸ் பாதிக்கப்படும். திடீரென்று விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் சிறகுடிந்த பறவை போல கீழே விழும். விமானிக்கு தான் ஏன் விழுந்தோம் என்றே தெரியாது. லேசர் மூலம் மனிதர்களை கொல்ல முடியுமா? முடியும். ஆனால் சர்வதேச போர் விதிகள், ஜெனீவா கான்வென்ஷன் மனிதர்களை நேரடியாக லேசர் மூலம் குருடாக்குவதை தடை செய்கின்றன. அதனால் வல்லரசு நாடுகள் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தன. நாங்கள் மனிதர்களை குறிவைக்கவில்லை, அவர்களின் கருவிகளை குறிவைக்கின்றோம். இதற்கு பெயர் ஆப்டிகல் டாஸ்லஸ். சீனா மற்றும் அமெரிக்க கப்பல்களில் ஏற்கனவே இது பயன்பாட்டில் உள்ளது. எதிரி விமானமோ அல்லது கப்பலோ உங்களை நோக்கி வந்தால் இந்த லேசர்கள் அவர்கள் மீது பாய்ச்சப்படும். இது அவர்களை அழிக்காது, ஆனால் அவர்களின் சென்சார்கள், கேமராக்கள் மற்றும் நைட் விஷன் கருவிகளை நிரந்தரமாக பழுதாக்கிவிடும். எதிரி விமானிக்கு திடீரென்று உலகம் இருண்டுவிடும் அல்லது திரைகள் எல்லாம் மென்மையாகிவிடும். கண் தெரியாத ஒருவரால் எப்படி போர் புரிய முடியும்? அவர்கள் பின்வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இதை சாஃப்ட் கில், அதாவது மென்மையான கொலை என்கின்றார்கள். ரத்தம் வராது, ஆனால் எதிரியை செயலிழக்க வைத்துவிடும். அமெரிக்கா இப்போது ஹீலியோஸ் என்ற திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. USS பிரிபிள் என்ற போர்க்கப்பலில் இது பொருத்தப்பட்டுள்ளது. இதுவரை போர்க்கப்பல்களில் துப்பாக்கிகளுக்கு தனியிடம், ஏவுகணைகளுக்கு தனியிடம் தேவைப்பட்டது. வெடிமருந்து கிடங்கு கப்பலுக்குள்ளேயே இருக்கும். அது வெடித்தால் கப்பலே காலி. ஆனால் லேசர் வந்தால் வெடிமருந்து கிடங்கு தேவையில்லை. அந்த இடத்தில் கூடுதல் உணவு அல்லது கூடுதல் துருப்புக்களை ஏற்றலாம். வெறும் பேட்டரிகள் மட்டும் போதும். மேலும் லேசரை வைத்து வெறும் தாக்குதல் மட்டும் நடத்த தேவையில்லை. அதை ஒரு சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப் போலவும் பயன்படுத்தலாம். 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு படகில் ஒரு ஆள் என்ன கலர் சட்டை போட்டிருக்கிறார் என்பது வரை இந்த லேசர் கருவி மூலம் ஜூம் செய்து பார்க்க முடியும். தேவைப்பட்டால் பார்க்கவும் செய்யலாம், கோபம் வந்தால் சுடவும் செய்யலாம். எல்லாம் சரி. இந்த லேசருக்கு எதிரியே இல்லையா? இருக்கின்றது. அது இயற்கை. கனடா போன்ற நாடுகளில் இது பெரிய சிக்கல். பனிப்பொழிவு, அடர்ந்த மேகமூட்டம் அல்லது மழை. லேசர் ஒளிக்கற்றை நீர்த்துளிகள் மீது படும்போது சிதறிவிடும். அதை ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் என்று அழைக்கின்றார்கள். அதன் சக்தி குறைந்துவிடும். எனவே லேசர் ஆயுதங்களை மட்டும் நம்பி ஒரு நாடு இருக்க முடியாது. ஆனால் இதற்கும் ஒரு தீர்வு வரப்போகின்றது. மேகங்களுக்கு மேலே சென்றால், விண்வெளிக்கு சென்று விட்டால் அங்கே காற்று இல்லை, மழை இல்லை, தடை செய்ய எதுவுமே இல்லை. அடுத்த கட்ட போர் பூமியில் நடக்காது. தலைக்கு மேலே 500 கிலோமீட்டர் உயரத்தில் நடக்கும். ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளிக்கு சென்று விட்டால் அங்கே காற்று இல்லை, முழு வெற்றிடம். லேசர் பயணம் செய்ய சொர்க்கம் போன்ற இடம் அது. ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் பூமியிலிருந்து விண்வெளிக்கு சுடும் லேசர்கள் என்ற தொழில்நுட்பத்தில் மும்முரமாக உள்ளன. ரஷ்யாவின் திட்டம் கலினா. வடக்கு காசஸ் மலைப்பகுதியில் ஒரு பெரிய தொலைநோக்கி நிலையம் உள்ளது. இது நட்சத்திரங்களை ரசிக்க கட்டப்பட்டது அல்ல. இதன் லேசர் கற்றை மேலே பறக்கும் அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்களை குறிவைக்கும். அதை முழுமையாக வெடித்து சிதற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் கேமரா லென்ஸ் மீது ஒரு வினாடி லேசரை பாய்ச்சினால் போதும். அந்த செயற்கைக்கோள்கள் குருடாகிவிடும். $1 பில்லியன் மதிப்புள்ள சேட்டலைட் விண்வெளியில் வரும் குப்பை டேங்காக சுற்றி கொண்டிருக்கும். இது ஏற்கனவே நடந்துள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கிறது. சில நேரங்களில் சேட்டலைட் படங்கள் மங்கலாக வருவதற்கு இதுதான் காரணமா? விடை யாருக்கும் தெரியாது. உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனில் இருந்து வரும் அதே ஒளிதான் நாளை வானத்தில் எதிரி விமானங்களை எரிக்கும் நெருப்பாக மாறப்போகிறது. ஒளி என்பது இனி வரும் வெளிச்சமல்ல, அது ஒரு ஆயுதம்.